மனைவியை புரிந்து வாழ்வதுதான் கணவனின் கடமை. அவ்வளவுதான். ஒரே வரியில சொல்றதாக இருந்தா அப்படிதான். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட தன்னுடைய மனைவி குறித்து புகார் அளிப்பதற்காக வேண்டிய ஒருத்தர் வந்தார். வீட்டில இருந்து ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவியினுடைய சத்தம் ரொம்ப வேகமா கேக்குது. தன்னுடைய மனைவி வேகமா பேசுறான்னு சொல்லி புகார் அளிக்கிறதுக்கு நம்ம வந்தா, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவியே ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்காங்களே, இவங்கள்ட்ட போய் நம்ம என்ன சொல்றதுன்னு சொல்லி திரும்பி போனார். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கதவை திறந்துட்டாங்க, போய்கிட்டு இருக்கிறார். அவரை கூப்பிட்டு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க, என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லி. இல்லையே மனைவி வேகமா பேசுறாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்ல வந்தா, உங்க மனைவி அதை விட வேகமா பேசுறாங்களே, அதனாலதான் திரும்ப போறேன்னு சொல்லி சொன்னார். அப்ப ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, தன்னுடைய கடமையை தாண்டி எனக்கு உபகாரம் செய்யக்கூடிய மனைவி இடத்தில் அடங்கி போவதில் என்ன தவறு இருக்கிறது என்பதாக கேட்டான். மார்க்கம் வகுத்த எல்லையை கடந்து தனக்கு உதவி செய்கிறாள் அல்லவா. கணவனுக்கு துணி துவைத்து தர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை, ஆனால் செய்து தருகிறார். கணவனுக்கு சமைத்து தர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை, ஆனால் சமைத்து தருகிறார். இப்படி பட்டியலிட்டால் மார்க்கம் சொன்னதை தாண்டி ஒரு கணவனுக்காக வேண்டி மனைவி உபகாரம் செய்கிற போது அவரிடத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல எந்த தப்பு இருக்குது, பேசினா பேசட்டுமே என்பதாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க.